டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்குறோம். பின்வரும் தொடரில் அடுத்து வரும் ஆங்கில எழுத்து எது? BEIN. நெக்ஸ்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ரீசனிங் டாபிக் தான் பார்க்குறோம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா BEIN இதுக்கு வந்து நம்ம நம்பர்ஸ் கொடுக்க போகிறோம். ஆல்ஃபாபெட்டுக்கு நம்பர் கொடுப்போம் இல்லையா, 1 to 26 வரைக்கும். இது போல் ஃபஸ்ட்டு நம்பர்ஸ் கொடுத்துட்டு இந்த நம்பர்ஸை தான் நம்ம அங்கே யூஸ் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், பிக்கு 2ன்னு வரும், இக்கு 5ன்னு வரும், ஐக்கு 9ன்னு வரும், எண்ணுக்கு 14ன்னு வரும். இப்போது நெக்ஸ்ட் என்னென்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதுக்கும் ஒரு நம்பர்ஸ் இங்கே கொடுத்துருப்பாங்க, நமக்கு என்னன்னு தெரியலை. இப்போ பாருங்கள், நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு நம்பர்ஸ் எழுதியிருக்கோமா, இதுக்கு டிஃப்ரென்ஸ் பார்க்க போகிறோம். 2க்கும் 5க்கும் டிஃப்ரென்ஸ் 3ன்னு வரும், 5க்கும் 9க்கும் டிஃப்ரென்ஸ் 4ன்னு வருது, 9க்கும் 14க்கும் டிஃப்ரென்ஸ் 5ன்னு வருது. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்த நம்பர்ஸ்க்கு எல்லாம் நம்ம டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போது +3, நெக்ஸ்ட்டு +4, நெக்ஸ்ட்டு +5. அப்போது அதுக்கு அடுத்து என்ன வரும் அப்படின்னா +6ன்னு இங்கே வரும். இந்த +6 என்ன அப்படின்னா, இங்கே ஒரு டேர்ம் வரும், இங்கே ஒரு நம்பர் வரும் இல்லையா, நம்ம கொஸ்டின் கேட்டிருக்காங்க இல்லையா, இதுக்கு கீழே ஒரு நம்பர் வரும். அந்த நம்பருக்கும் இந்த 14க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் கீழே இருக்குது. அப்போது இதையும் நம்ம ஆட் பண்ணால் நமக்கு இங்கே என்ன வரும்னு கிடச்சிரும். ஸோ 14 + இந்த 6 ஆட் பண்ணால் நமக்கு 20ன்னு கிடைக்கும். இந்த 20 எங்கே வரும் அப்படின்னா 14க்கு பக்கத்தில் இங்கே வரும் இந்த 20. இந்த 20 இதான் வந்து நமக்கு கேட்ட ஆன்சர். இப்போ இந்த 20 ஆல்ஃபாபெட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 20க்கு நேரம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா Tன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே என்ன வரும் அப்படின்னா T தான் வரும். ஸோ ஆன்சர் இஸ் T.